வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்ப அழகான மனச தொடுற கிளாசிக் கதை. ஆல்ப்ஸ் மலைகளோட பின்னணியில ஹைடிங்கிற ஒரு சின்ன பொண்ணோட கதையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கதை ஒரு தேவதை கதை மாதிரி தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் பேரு ஹைடி. ரொம்ப சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டான். ஹைடியோட அத்தைக்கு ரொம்ப தூரத்துல ஒரு புது வேலை கிடைக்குது. அதனால ஹைடியோட எதிர்காலத்தை பத்தி அவங்க ஒரு ரொம்ப கஷ்டமான முடிவை எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை. ஹைடி அவங்க அத்தை. அவ இதுவரைக்கும் பார்த்ததே இல்லாத அவங்க தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த வீடு எங்க இருக்கு தெரியுமா? ஆள் அரவமே இல்லாத ஒரு மலை உச்சியில. அந்த மலை மேல போற பயணம் ரொம்ப நீளமானது. ஆனா ஹைடிக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வழியில இருந்த பூக்கள், உயரமான மரங்கள் எல்லாத்தையும் அவ்வளோ ஆசையா பார்த்துட்டே போறா. அங்க அவங்க தாத்தாவை பார்க்கறா. அவரை ஆல்ப்ஸ் தாத்தான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கோவக்காரர் மாதிரி தனியா வாழ்ற ஒருத்தரா தெரியறாரு. ஆனா பாருங்க, அவரோட அந்த முரட்டுத்தனமான தோற்றத்துக்கு பின்னால ஒரு பாசமான மனசு இருக்கு. தன்னோட பேத்தி வந்ததுல அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அதை வெளிக்காட்டிக்காம ஹைடிக்காக மாடியில நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டே தூங்குற மாதிரி ஒரு அழகான வைக்கோல் படுக்கையை ரெடி பண்ணி கொடுக்கறாரு. இங்கதான் ஹைடியோட வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்குது. அவ எவ்ளோ சீக்கிரமா அந்த மலை வாழ்க்கைக்கு பழகி அந்த இடத்தையே நேசிக்க ஆரம்பிக்கிறான்னு பாருங்களேன். அவளோட உலகம் அப்படியே பெருசா ஆகுது. அங்க அவளுக்கு புதுசு புதுசா நண்பர்கள் கிடக்குறாங்க. ஜோசப்னு ஒரு விசுவாசமான நாய் பார்த்த உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுது. அப்புறம் பீட்டர், அந்த ஊர்ல ஆடு மேய்க்கிற பையன். அது மட்டும் இல்ல, ஆடுகள், தேனீக்கள், அணில்கள், அந்த பச்சை பசேல்னு இருக்கிற மலைகள்னு எல்லாமே அவளுக்கு நண்பர்கள் தான். ஹைடியும் பீட்டரும் ரொம்ப சீக்கிரமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நாள் முழுக்க புல்வெளிகள்ல ஓடி பிடிச்சு விளையாடுறது, ஆடுகளை மேய்க்கிறதுன்னு அவங்களோட கோடைக்காலம் ஒரே ஜாலியா போகுது. ஹைடி பீட்டர் கிட்ட இருந்து மலை வாழ்க்கைனா என்னன்னு கத்துக்கிறா. அவங்க தாத்தாவுக்கு ரொட்டி சுடுறதுக்கு கூட உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஹைடிய முதல்ல பார்த்தப்போ பீட்டர் மனசுக்குள்ள இப்படிதான் நினைச்சானா, இது புது ஆட்டுக்குட்டியா இல்ல தேவதையான்னு. அவளோட சந்தோஷமான சுபாவம் அந்த மலைப்பகுதிக்கே ஒரு புது அழக கொடுத்தது. இப்படியே சந்தோஷமா போயிட்டு இருந்த வாழ்க்கையில குளிர்காலம் வருது. அப்போ ஹைடியோட அத்தை ஒரு புது திட்டத்தோட திரும்பி வராங்க. ஹைடிய படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நகரத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. நகரத்துல ஹைடிக்கு ஒரு புது பொறுப்பு. கிளாரான ஒரு பொண்ணு, அவளால நடக்க முடியாது. அவளுக்கு ஒரு தோழியா, ஒரு துணையா இருக்கணும். மலைக்குடிலுக்கு நேர்மாறா ஒரு பெரிய நகரத்து வீடு, புது மனுஷங்கன்னு அவளுக்கு எல்லாமே புதுசா இருக்கு. ஹைடியோட 2 வாழ்க்கையும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஆல்ப்ஸ்ல இருந்த சுதந்திரம் இங்க இல்ல. இங்க எல்லாமே விதிகள், கட்டுப்பாடுகள். அங்க இயற்கை, இங்க பாடங்கள். அங்க ஆடுகளும் புல்வெளிகளும், இங்க ஸ்பூன் ஃபோர்க்னு எல்லாமே வேற உலகம். கிளாரா கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் ஹைடியால அவளோட மலைய மறக்கவே முடியல. அந்த ஏக்கத்துல அவளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சாப்பிட கூட முடியாம ரொம்ப சோகமா இருக்கா. இத பார்த்து கிளாராவோட குடும்பமே கவலைப்படுது. ஹைடியோட நிலைமை மோசமாகறத பார்த்து கிளாராவோட குடும்பம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாங்க. அவளை திரும்பவும் மலைக்கே அனுப்பி வச்சிரலான்னு. ஆனா ஒரு வாக்குறுதியோட. அடுத்த வருஷம் கிளாராவை அங்க வந்து பார்க்க வைப்போம்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அடுத்த வருஷம் கிளாரா ஆல்ப்ஸ்க்கு வரா. அந்த பயணம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சுத்தமான காத்தும் மலை வாழ்க்கையும் கிளாராவுக்குள்ள ஒரு புது தெம்ப கொடுக்குது. அவன் முன்ன விட ரொம்ப வலிமையாகிறா. ஆனா இந்த புது நட்பால ஒரு புது சிக்கல் வருது. அதுதான் பொறாமை. கிளாரா வந்ததால ஹைடி இனிமே நம்ம கூட அதிகமா பேச மாட்டா, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்காதுன்னு பீட்டர் மனத்துக்குள்ள பொறாமைப்பட ஆரம்பிக்கிறான். ஹைடியா இழந்துடுவோமோங்கிற பயத்துல பீட்டர் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிடுறான். யாரும் இல்லாதப்போ கிளாராவோட வீல் சேரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டுறான். அது சுக்கு நூறா உடஞ்சு போகுது. ஆனா செஞ்ச அடுத்த நிமிஷமே ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டோன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறான். ஆனா பாருங்க, பீட்டரோட அந்த அழிவுகரமான செயல் ஒரு அதிசயத்தையே நிறுத்திடுச்சு. வீல் சேர் இல்லாததால கிளாரா முதல்ல ரொம்ப பயப்படுறா. ஆனா ஹைடி அவ கைகளை பிடிச்சு உன்னால முடியும்னு தைரியம் சொல்றா. கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி ஒரு நாள் காலையில கிளாரா தானாவே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. அவ அடியை எடுத்து வச்சதும் ஐடியா பார்த்து சொல்றா, நான் நடக்கிறதுக்கு நீதான் காரணம், இதுக்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு. அது உண்மையிலேயே ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு தருணம். இந்த அதிசயத்துக்கு அப்புறம் என்னாச்சு? பீட்டர் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டானா? அவங்களோட நட்பு என்னாச்சு? வாங்க பார்க்கலாம். தான் செஞ்ச தப்பான காரியத்தால ஒரு நல்லது நடந்ததை பார்த்து பீட்டருக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. அவன் நேரா போய் எல்லார்கிட்டயும் அந்த வீல் சேரை நான் தான் தள்ளி விட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிறான். பீட்டர் மனசு விட்டு மன்னிப்பு கேட்கறான். அவனோட உண்மையான வருத்தத்தை பார்த்ததும் ஹைடியும் கிளாராவும் அவனை மன்னிச்சிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க 3 பேரோட நட்பும் முன்ன விட இன்னும் ரொம்ப ஆழமாகவும் வலுவாகவும் ஆகிடுது. கதை ஒரு ரொம்ப சந்தோஷமான காட்சியோட முடியுது.
அந்த 3 பேரும் முன்ன விட ரொம்ப நெருங்கிய நண்பர்களாகி அவங்களோட சிரிப்பு சத்தம் அந்த மழை முழுக்க எதிரொலிக்குது. இனிமே அடிக்கடி சந்திப்போன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குறுதி கொடுத்துக்கறாங்க. கடைசியா இந்த கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு நண்பருக்காக அது கஷ்டமா இருந்தாலும் எது அவங்களுக்கு நல்லதோ அதை விரும்புறதுனா என்ன? அன்பு, பொறாம, மன்னிப்புன்னு இந்த எல்லா உணர்வுகளையும் பத்தி பேசுற இந்த அழகான கதை நம்ம வாழ்க்கையிலையும் யோசிக்க வேண்டிய பல விஷயங்களை சொல்லுது.